எப்படி என்றால் இன்று என்னென்ன நடந்தது பார்த்துதான் இருந்தீங்க. ஜல்லியன் சேனாதிபத்தியம் பெற்று வந்தார். தருமருக்கு தினதேரியை கொடுத்து தருமர் கரத்தாலே ஜல்லியன் மாண்டான். அதை அறிந்தான் துரியன். உடனே சகித்து மாமா எல்லாத்தையும் கேட்டு நான் ஜல்லிய மாமா அனுப்பினே அந்த தருமனை கொண்டு விடுவார் என்று ஜல்லியன் மாண்டு விட்டாரே. இப்போது என்ன செய்வேன் மாமா? யார் துணை மாமா? அப்படி என்று சகுனியிட உரைக்க சகுனியானவன் மரியா நீ கவலைப்படாதே, உனக்கு நான் இருக்கின்றேன். உனக்கு துணையாக உனக்கு தெய்வமாக நான் இருக்கின்றேன். எப்படி என்றால் போனதெல்லாம் போகட்டும், மாண்டதெல்லாம் மாறட்டும், ஒழிந்ததெல்லாம் ஒழியட்டும். நான் இருக்கின்றேன். இன்றைய தினம் இப்போது சேனாதிபத்தியத்தை கொடி என்று சேனாதிபத்தியத்தை நீ கொடுத்தால் நான் இப்போதே சென்று பாண்டவரில் ஐந்தாவதாக பிறந்தவன் சாஸ்திரத்தின் வல்லவன் சகாதேவன். அந்த ஐயர்ல சாஸ்திரம் சொல்வது சகாதேவன் தான். சகாதேவன் மட்டும்தான், மத்தவங்க சொல்ல மாட்டாங்க. யாரும் சொல்ல மாட்டாங்க. சாஸ்திரம் சொல்ல கேட்டு அவங்க தான் ஜெயம் வருது. அவங்க தான் ஜெயம் வருது. அதனால சகாதேவனை கொண்டு விட்டா உனக்குதான் ஜெயம். அப்பர் என்று சகுனியானவன் துரியனை உரைக்க அதை கேட்ட துரியனானவன் காந்தார தேசத்தை ஆளக்கூடிய சகுனிக்கு சேனாதிபத்தியத்தை கொடுத்து அனுப்பினான். சகுனி வந்தான். அதை கேட்ட நான் சகாதேவன் அழைத்து சூச்சத்தை உழைத்து அனுப்பினேன். ஆனால் சகுனியும் சகாதேவனும் யுத்தம் செய்தார். சகாதேவன் களத்தாலே சகுனி மாண்டி விட்டார். சகுனி மாண்டி அழுது புரண்டு இப்பொழுது அந்த துரியனானவன் சமர்பந்தி நதிக்கரைக்கு செல்கிறான். ஆனால் ஆலியாதேவியை துடித்து தவ செய்ய வேண்டும். இழந்த பிணங்கள், சேனைகள், படைகள், விருது ஆயுதங்கள் இதையெல்லாம் திரும்பி வர வேண்டும் என்று தவ செய்ய போயிருக்கிறான். விஷயம் பீமனை தெரியாது. கொண்டு வந்தா சூச்சத்தை சொல்ல வேண்டும் சென்று ராஜ கோலவாய விமர்சனமாக அதிக உற்று Thank you.
மகாராஜா வந்தவனே நாய் கொத்துற மாதிரி கொண்டு யாருக்கா இல்ல நாய் அங்க அங்க கை தூடா தூடா கைய தூடா அது மாதிரி தவறு தப்பு தவறு தப்பு நல்லா தூக்கு தூக்கிட்டா தூடா தூக்கிட்டா நல்லா கை தூடா நாய் சொல்லியா சொல்லியா சொல்லு மகாராஜா சொல்லுங்க சொல்லுங்க மகாராஜா என்னுடைய தந்தை பார்வே தெரியுமே காத்து நான் சொன்ன தப்புன்றியா தப்புன்றியா மகாராஜா வாயுன்னாரு குசுன்னா தப்புன்றாரு சொல்லலாம் அருமை 84 ஜீவாசிகளும் பகடக்கூடிய கத்தன் அடக்கக்கூடிய காத்தாடி அருமை 84 ஜீவராசிலையும் காத்தில்லைன்னா உயிரோடு வாழ முடியாது முடியாது காற்றெல்லாம் இங்க யாரா உட்காருவாங்களா முடியாதுங்க இயற்கை காத்து தான் புரியுதா அதெல்லாம் நம்மள ஒண்ணு பண்ண முடியாது ஆமா ஆமா தன்மை பாரு என்னுடைய தந்தை வாழ்வுதேவன் என்னுடைய தாயார் மகாராஜா மோத்தா பேர் மகாராஜா மோத்தன் கேட்கலாம் அம்மா யாரு அம்மா அட்டக் போட்டு போயிடுவாங்க அம்மான்னு கேட்க கூடாது யாருன்னு கேட்கணுங்க என்னோட தாயார் தேவி வட்டவட்டவர் தேவினா யாரா தெரியுமா யாரு பூமாதேவி அக்னி தேவி சரஸ்வதா தேவி லட்சுமி தேவி எங்க அம்மா குந்தமாதேவி மகாராஜா மரியாதை அங்க போய் எங்க மச்சான் ஒரு மகாராஜன் மதிப்பு நான் இங்க உட்காந்துக்கிறேன் எவ்வளவு திமிரு வச்சாங்க நீ அமர கூட சிம்மாசனத்துல உட்கார கத்தி அங்க உட்காந்து நிக்கிறேன் நீ உட்காரலாமா எவ்வளவு திமிரு மூதேவி இந்த சபையில இருக்கவே கூடாது ஸ்ரீதேவி தான் இருக்கணும் மகாராஜா எனக்கு ஒரு தேவி தெரியுமா எங்க அம்மா பேர் சரோஜா தேவி
அப்படி அப்படி சுகமாகத்திலே பிறந்து நீங்கள் பிறந்து அவரு கால பாரு அங்க கேரா பாவி சொல்லமா சொல்ல பீமச்சேன மகாராஜா போகிட்டு தானே காவல் எலியா காவல் எலியா காவலாளி 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 அப்படி நேரத்திலே எப்படி இருக்க வேண்டும் எப்படி ஒருவரை இருக்க முடியாது இருக்க முடியாது முகத்திலே மீசை மீசை எப்படி துடிக்கிறது துடிக்குது காவல் எலியா உன் பக்கத்துல ஐயோ காவலாளி வாணா விடு பாம்பு எடுக்காது பாம்பு எடுக்காது பாம்பு வேற இல்ல இப்ப நான் உன்னை அடிக்குவா விட வச்சான் அங்க 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 ஒண்ணு இல்ல இல்ல அடிய சொல்லாமா சொல்லாமா பிரிக்காத பத்தி மறுபடியும் அங்கதான் கொடுக்குறேன் வெற்றியிலோ தைரியத்திலோ வீரத்திலோ என்னை போல ஒருவர் இருக்க முடியாது கர்ஜனா சிரிக்க கூடாது இல்லங்க கர்ஜனா அப்படி இருந்தால் அவர்கள் என்ன செய்ய ஒரே அடி கிடையாது அது எதை வைத்து அதான் பருப்பு கிடையாது மத்தியா ஐயோ எங்க பாட்டி வச்சது அதே மாதிரி இருக்குதா இது என்ன இருப்பது என்னங்க கதை ஆயுதம். இந்த கதை வைத்துண்டு எதிராளி யார் வந்தாலும் ஒரே ஒரு அடி கிடையாது. ஒரு அடி கொடுத்துனா போயிடும். ஐயோ என் அடிக்காரிங்க வணங்க. இது இந்த கதை என்னுடைய கதத்திற்கு வரது முன்பாக கரத்துக்கு வரது முன்பாக யார் இடத்தில் இருந்தது? யார் இடத்திலே? தென் திசையில வாழக்கூடியவர் யார்? யமன். யமனான் இருந்தது. அவர் என்ன செய்தார்? அந்த யமன் நாகலாகத்திலே நாகராஜன் வருகிறார். அன்னோடு கொடுத்த கதை அவர் கொடுத்தாங்க. யமன் இருந்து நாகலாகத்திலே நாகராஜன் அவரால்
வைத்திருந்தார் இந்த கதையை. ஆனால் இந்த கதை எனக்கு எப்படி வந்து தெரியுமா? எப்படி? புரியனார் என்னுடைய பங்காளிங்க எப்படியா பையன் எங்களை வாழ கண் பார்க்கல எவ்வளவு சூழ்ச்சி செய்தாரு ஆரம்பத்துல. புரியுதா? சிறிய வயதுல எவ்வளவு சூழ்ச்சி செய்தார். அதுல ஒரு சூழ்ச்சி இந்த பீமன் சாக வேண்டும் என்று என்ன கொடுத்தார்? நல்ல பாம்பு விஷத்தை கொடுத்தார். உங்களுக்கு கொடுத்தார். ஆமா. அத சாப்பிட்ட உடனே எனக்கு என்ன ஆச்சு? என்ன நடந்தது? மூச்சு அடைந்து வீழ்ந்து விட்டீர்கள். ஆமா. விடுத்தார் என்ன தூய் போய் கடல்ல வீசினான். சமுத்திரம் என்று சொல்லக்கூடிய கடல்ல வீசி விட்டார். ஆமா. அந்த கடல்ல அலை வருகிறது. இரண்டு அலை. அது என்ன சொல்லுவாங்க? பெண் அலை என்று சொல்வார்கள். பெண்ணால வந்தா எப்படி வரும்? சாதுவா. பெண்ணால வந்ததுன்னா சாதுவா வரும். ஆனால வந்தால் அப்படியே உங்களை அப்படி இறந்து அந்த அலையாது என்னை அடித்து கொண்டு எங்க சென்றது? எங்க? நாகலோகம் சென்றது. ஆமா. அப்படி நாகலோகம் போன உடனே அங்க என்ன கூட்டம் இருக்கும்? நாக கூட்டம், பாம்பு கூட்டம் தான் இருக்கும். அந்த பாம்பு கூட்டம் நான் ஜலத்தில் இருக்கிறேன். என்னை கடிக்கிறது. நான் தானே தாவணும். நீங்க தான் தாவணும். நான் தாவல. மூச்சு அந்து வீதுங்கிறேன். என்னை கடிக்கிறது பாம்பு. அதுதான் விஷம் சாவல. கடிக்கின்ற பாம்பு அனைத்துமே செத்து விடுகிறது. அது ஏற்கனவே நல்ல பாம்பு விஷம் ஊறிக்குது உடம்புல. நல்ல பாம்பு கடித்தா அதுதான் சாவும். ஆமாங்க. அந்த நாகப்பாம்பு எத்தனை நாகப்பாம்பு என்ன கடித்ததோ நாகப்பாம்பு செத்து போச்சு, இறந்து விட்டது. அத பார்த்தார். அது கூட்டத்துக்கு தலைவர் யாரு? நாகராஜன் பார்த்தான். நாம இருக்கும்போது நம்ம இடத்தில் இருக்கக்கூடிய நாகங்கள், நல்ல பாம்பு நாகங்கள் எல்லாம் சாவுது அப்படி சொல்லிட்டு அவன் ஓடியாரு. பார்த்த உடனே அவன் எப்படி தெரிஞ்சது தெரியல. இவனை பார்த்தால் காது வரும் போல் தெரிகின்றது. இவனை நம்ம பாம்பு கடித்து மூச்சு அடைந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்தான்? என்னுடைய மூச்சைக்கு தள்ளி வைத்தான். உங்க மூச்சை தள்ளி வைத்து விட்டார். ஆமா. அந்த இடத்துல என்ன நடந்ததோ அதை அப்படியே சொன்னீங்க. எப்போது நீ நல்ல பாம்பு சாப்பிட்டியோ எனக்கு நிகரானால் நீதான். வீரத்தில் சிறந்தவன் நீதான். ஆனால் எதிராளி யார் வந்தாலும் எலிக்க வேண்டும் என்று அவன் என்ன செய்தான்? இந்த கதையை கொடுத்து விட்டார் உங்கள் கருத்திலே. இந்த கதை அங்கிட்ட எப்படி வந்து தெரிஞ்சா? நாகலோகத்தில் சொன்னீங்களா? நாகலோகத்திலே இருந்து நாகராஜன் உங்களுக்கு கொடுத்தது. ஆமா. அப்படி இந்த கதையை வைத்துக் கொண்டு நான் எதிராளி யாரா இருந்தாலும் அடித்தாலும் என்னை பார்த்தால் கருத்தவோ பெருத்தது கருமாலை போலவே அந்த மலை எப்படி இதோ அந்த மலைக்கு சமம் என்னுடைய உருவம் எப்படி இது? கருத்த உருவம். இந்த உருவத்தோடு 7 சிங்கம் பலம் அடைச்சோம். 7 சிங்கம் பலப்படுத்துவோம் நீங்கள். ஆமா. எப்படிங்க? தன்னபலே யார் 7 சிங்கம் யாருங்க? யாரா தெரியுமா? யாரா சொல்லுங்க.
பகாசூரன் பக்காசூரன் ஒன்று பரிமாளன் பரிமாளன் ஜராசந்தன் அப்புறம் ஜராசந்தன் இடும்பன் பீமன் கடைசியா ஒரு ஆளுங்கிறான். யாரு அவன் தான் பேர்காவுத்தி. யார் அது? அந்த தெவடியா பையன் துரியோதனங்கிறான். ஓ உன் பங்காளியா? அவனை கொல்வதற்காக துடித்துக் கொண்டே இருக்கின்றீர்கள். ஏங்க இந்திரபட்சத்திலே சாமத்துடன் முகசோமத்தோடு மனதிலே புறாவை கொண்டார். அத்தார் வளைத்தார். சூதமாடி ஆடு நகரம் 38 வருட அறுத்து அவருக்கு அனைத்தையும் பறித்துக் கொண்டார். அப்படி அறுத்து கொண்டு 12 ஆண்டு வனவாசம் காலத்துக்கு அழிக்கும்படியாக கட்டளையிட்டார். 12 துளத்தீர்கள். ஓராண்டு காலம் மற்ற நாட்டிலே காலத்தை கழித்தீர்கள். அப்படி கழித்த உடனே எங்க நாடு யாராண்டு இருக்கிறது? யாருங்க? அந்த துரியோதனத்துல இருக்கீங்க. ஆமா. அப்படி இருக்கும்போது என்னுடைய மாமா பகவானை சூதாக எழுந்தீர்கள். நாடு கொடுக்க மறுத்தார். துரியன் சண்டைக்கு கை தட்டி விட்டார். சண்டைக்கு கருத்தை தட்டி விட்டார். நேற்று வரலாம். எத்தனை நாள் யுத்தம்? 17 நாட்களாக யுத்தம் நடந்து முடிந்தது. 17 நாட்களாக யாருக்கு ஜெயம்? ஜெயங்க? உங்களுக்கே ஜெயம். துரியன் கூட்டத்துக்கு அபஜயம். ஆமா அவதயம். இன்று 18வது நாள் என்னுடைய மது சபதம் குடிக்க கொல்வதற்காக சபதம் செய்தீர்கள். அந்த சபதம் இன்று முடிய வேண்டும். அதனால்தான் சீறிக்கொண்டு வருகிறேன். சபதம் முடியும்னா எங்களுக்கு வழிகாட்டி யாரு? மாமா பகவான் கண்ணபிரான். அவர் தானித்தல்லவா? தானித்தால் வருவார். வந்திருக்க வேண்டும். நான் வந்து வருகிறேன் மாமா. என்ன ஜாயத்தை காணுங்கள் என்ன? மைத்துனா வருவந்தே. மைத்துனா வருவந்தே. மலர் அடி போட்டு இத்தினா முதல் 18ஆம் நாளையில் முடிக்க வேண்டும்.
அந்த துரியனை கொல்லுவேன் என்று சபதம் செய்தல்லவா? ஆமா, அந்த துரியனை கொல்வாய் என்று சபதம் செய்தாய். அன்று சத்தியமாக சொன்னேன், என் சபதத்தை முடிக்க வேண்டும். முச்சுத்தீரு அதுக்கு மீதி செலுத்தி மீறி தேவாத அன்று நான் சபதம் செய்தால்லவா 18வது நாளையில் அந்த துரியனை கொல்வேன் என்று இன்றைய தினம் என்னுடைய சபதம் முடிக்க வேண்டும். திரௌபதியை கொண்டு வந்து மணிமேடையிலே நிறுத்தி வந்த காலத்திலே 100 பேர் அல்லவா? அதிலே விகர்ணன் ஒருவனை தவிர மற்ற 99 பேரை என் களத்திலே உள்ளவர்களை நான் அழைத்து அதில் ஒரு உதிரத்தை பிடித்து மனதார குடித்து மகிழ்வேன். அதுவரையும் நான் ஜலம் என் கரத்திலே எடுத்து அருந்த மாட்டேன் அப்படின்னு என்ன சபதம் செய்தது எனக்கு தெரியாது. அந்த சபதம் இன்று தினம் முடிக்க வேண்டும். அது வழி சொல்லுங்கம்மா. அந்த சபதம் முடிக்க வேண்டும். நீ யாரை இருந்து துரியனை தேடி தேடி பார்க்கிறாய், உன் விழி அகப்படவில்லை. துரியன் அகப்படவில்லை என்று என்ன ஜானித்தாயோ? அவன் என்ன செய்யற தெரியுமா? ஆட்டு முழுவதும் சுத்தி வர மாமா. அந்த தெவிடா பையன் எங்கிறானே தெரியல. அவன் என்ன செய்யறான் தெரியுமா? என்ன செய்யறான்? அவன் ஒரு இடத்திலே இருக்கிறான். எங்கே? என்ன செய்யறான்? என்ன செய்யறான்? தெரிய மாட்டான். அவன் என்ன சூது செய்யறான்? எங்கே செய்யறான் தெரியுமா? எங்க? ஜலத்தில் இறங்கி காளியாதியை துதித்து பூஜை செய்கிறான். ஆனால் இது தெரியாமல் நீ காலையில இருந்து தேடி தேடி பார்த்தேன் என்று என்னிடம் இருக்கிறாயே, அது எவ்வளவு பீமா? தடங்க தண்ணி
சாதாரண துரியன் அந்த தவத்தை தடுத்து நிறுத்தி அதை கெடுத்து அவனை இழுத்து வந்து உன் சபதத்தை முடிப்பாய், வெற்றியை கொள்வாய். ஒரு நொடி கொள்ள புறப்படு. இப்போது யாரை தேடிக்கொண்டு வருகிறேன்? துரியோதன அந்த துரியனை தேடிக்கொண்டு வருகிறேன். நான் வருகிறீர்கள் எங்கு இருப்பார் என்று சொன்னார், நதிக்கரையில் இருப்பார் என்று மாமா சொன்னார். மாமா உரைத்தார். அதனால் அமர்பதி நதிக்கரைக்கு வந்துவிட்டோம். அறியாமல் வந்துவிட்டோம். அந்த துரியன் 3 நாள் பெரியவர். யாரு? உங்களை விட 3 நாள் பெரியவர். ஆமா, அதுக்கு தகுந்த 3 நாளை முகத்து நாளிகை பெரியவர். முகத்து நாளிகை அந்த துரிய சொல்க இருந்தாலும் 1 நாளா இருந்தாங்க, 2 நாளா இருந்தாங்க, 3 நாளா இருந்தாங்க, 1 நிமிஷமா இருந்தாலும் அண்ணன் தான் பெரியவன் தானே. ஆமா, அதுக்கு தகுந்த மதிப்பு கொடுக்கணும். கொடுக்க வேண்டும். ஆமா, அண்ணன் என்று ஒரு மதிப்பு கொடுத்தேன். அண்ணனும் மதிப்பு கொடுத்தா மரியாதையா அவர் கொடுக்கல. இல்ல மதிப்பு கொடுத்தா அந்த அம்மாவுக்கு அவருக்கு யாரு அடகு கொடுக்குறது? யாரு? கங்காதேவி. ஓ, கங்கை அம்மன். அந்த கங்கா தேவி ஒரு முறையில பாட்டிய முறை அழைத்து வெளிவிட்டு கேளு போய். அண்ணே கங்கா, அடி கங்கா, அடி கங்கா. பாட்டியோ எனக்கு மதிப்பு கொடுக்கவில்லை. இப்போ குலத்தேரி பாட்டி மதிப்பு கொடுக்கல. அதனால வந்து குளத்தில சுத்தி குளத்தலை சுத்தி குறிப்பினர் அவனை சுத்தி பார்த்தா கிடைக்கல. அவன் எப்படி போயிருப்பான்? எப்படி